வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபி சுணயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாஹிபி யஜத்ராः ஸ்திரைர்லோகைः சுஷ்டுவாஸ்மத்சனுபிः व्यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. முருகப்பெருமானுடைய கருணையினால இன்னைக்கு 75வது உபனிஷத்தை தமிழ் செய்ய போகிறோம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் சங்கரர் ராமானுஜருக்கு அப்புறம் சங்கரர் வழிவந்த சிஷ்ய பரம்பரைக்கு அவர்கள் இந்த 10 உபநிஷத்தில் கவனம் செலுத்தி 10 உபநிஷத்துக்காக நிறைய விளக்கம் கொடுக்கறதுக்காக நிறைய பிரகரண புத்தகங்கள், அதாவது ஒரு 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 சாப்டரை கையில் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உபநிஷத்து என்ன? உபநிஷத்து பிரம்மம் பற்றி சொல்லும், ஜீவனை பற்றி சொல்லும், ஜகத்தை பற்றி சொல்லும், 3 தத்துவங்களுடைய தனித்தனி தன்மையை பற்றி சொல்லும், அப்புறம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லும். அந்த பரம்பரால தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வர பரம்பொருள் அவரிடந்து நேரடியாக கற்ற நமது குரு முருகப்பெருமான் எல்லாத்தையும் விளையாட்டாக செஞ்சிட்ருக்கார். இப்போ 75 உபநிஷத்தையும் தமிழ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறார். ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். பாருங்கள், எப்போ நீங்கள் உபநிஷத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே நம்ம குமரன் வேதம் வருது. இது ஒரு சாதாரணமாக போகணும், தேடுறவங்களுக்கு மட்டும் கிடைக்காம எல்லாருக்கும் அது பார்வையில் படணும். ஏன்னா இந்த சமுதாயத்தினுடைய குழப்பங்கள், பதட்டங்கள், பஞ்சமா பாதகங்கள், குற்ற பின்னணி, எங்கே பார்த்தாலும் தவறுகள், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்திடும். இருட்டாக இருக்குன்னு சொல்லாமல் ஒரு வெளிச்சத்தை ஏற்றணும் அப்படின்னு முருகப்பெருமான் இந்த வெளிச்சத்தை ஏற்றுறாங்க. இது ஒரு பெரிய பிரகாசமாக பிரகாசிக்கணும். தமிழ்நாடு ஒரு ஞான பூமியாக ஆகணும். இந்த குரோம்பேட் குமரன்குன்றம் முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி ஒரு குருவாக இருந்து, ஸ்கந்த குருவாக இருந்து, ஜெகத்குருவாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்தணும்னு பிரார்த்திக்கிறோம். அடியார்கள், தொண்டர்கள், சிஷ்யர்கள் லிஸ்டில் முருகப்பெருமானுடைய தொண்டர்கள், முருகப்பெருமானுடைய அடியார்கள், முருகப்பெருமானுடைய சிஷ்யர்கள், முதல்ல தொண்டர்களாகி அடியார்களாகி இப்போ சிஷ்யர்களாகி அந்த பரம்பரை இதை வழி நடத்தணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சத்தை நோக்கி பயணிக்கிறவங்களுடைய முயற்சி ஒரு நாளும் பொய்ப்பதில்லை. எத்தனையோ உதாரணங்கள், ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ சங்கரர் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு. இந்த ட்ரெடிஷனில் தான்
4 மடங்களும் முக்கியமாக வேலை செய்து அது சம்மந்தமாக வெளியில் வரக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாம் மடத்தில் இல்லாட்டினா கூட வெளியில இருந்து பலவிதமான சந்நியாசங்களை எடுத்துக்கிட்டு அங்கங்கே இதை சொல்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. எங்கே சொல்லித்தராங்கன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு சொல்லித்தராங்க. யூடியூப் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வர்றது. அதனால் இது ஓரளவுக்கு இதை தேடுறவங்களுக்கு கிடைக்கலாம். இதை தேடுறவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவனே தேடி பிடிச்சிருவான். தேடாதவனுக்கும் இதை தேட வைக்கிற ஒரு மனநிலையை உருவாக்கணும். இது அவ்வளவு முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு மூச்சு காத்து மாதிரி இந்த பிரம்ம ஞானம். நாம் யார், எங்கேருந்து வந்திருக்கிறோம், பரம்பொருள் யார், என்ன செய்கிறார், நமக்கும் அவருக்கு என்ன உறவு, நம்ம ஏன் துக்கப்படுறோம், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை, எது சொல்லலை வேதம், அத்தனையும் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் அதை இதை கேட்டிருக்கீங்க. நீங்கள் இதை செய்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா, இப்போ நீங்கள் சிரவணம் பண்ணது ஒரு மாங்காய் வாங்கின மாதிரி கையில். இதை நீங்கள் மனனம் பண்ணும்போது அது மாங்காய் செங்காயாக பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலையை அது பெறும். சிரவணத்தில், மனனத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நிதித்தியாசனத்தில் கனியாக, பழுத்த பழமாக அது மாறும். ஏன்னா இது ஞானம். இது காலம் ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தா கூட நம்மளுடைய ஆர்வம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தை எப்படியாவது சத்துவகுணத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணால் இதை விட பெரிய சித்தி எதுவுமே இல்லை. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏகாந்தமாக நீ உக்காரணும், ஆடியோ கேட்கணும், இதை பற்றியே சிந்திக்கணும்னு தான் போதும். சிந்திக்க தானே சொல்லுது. டூயிங், நோவிங்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த டூயிங்கே இங்கே வேண்டாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோ, அதை சிந்தி, முடிஞ்சு போச்சு. அதான் அறிதல், தெரிதல், புரிதல். இது 3 கடந்து உணர்ந்து வாழ்தல். நிதித்தியாசனம் தான் வாழ்க்கை வரும். நிதித்தியாசனத்தில் தான் உங்களுடைய சக்தி பெருகும். நாலேஜ் இஸ் பவர்னு எதுக்கு சொன்னாங்க? நாலேஜ் இஸ் பவர்னு நம்மளா சொன்னோம்? நானே சொன்னேன். நாலேஜ் இஸ் பவராக இல்லையா? உன் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை மாற்றுறதே அறிவு தானே. உன்னுடைய துக்கத்துக்கும் உன்னுடைய தரித்திரத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்னா நீ அறியவே இல்லை. நீ தரித்திரத்தில் இருக்கிறனே உனக்கு தெரியல. முதல்ல உனக்கு அறிவு இல்லைங்கிறத உனக்கு தெரியல. அறிவுனா மெய்யறிவு. அப்போ இது என்ன, உபநிஷத்துனா என்ன, வேதாந்தம்னா என்ன, ஞானகாண்டம்னா என்ன, எல்லா சாஸ்திரத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. எந்த சாஸ்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய எக்ஸ்பிளனேஷனாக தான் இருக்குது. இதில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கான அனைத்து வழிமுறைகளும் இருக்குது. எது கேட்டாலும் அதுக்குள்ளே இருக்குது. நீ கேட்கக்கூடிய செல்வம், ஐஸ்வர்யம், பேருப்புகள் எல்லாம் இருக்குது உள்ள. அப்போ இதை நாம் செய்து காமிச்சாதான் மக்கள் பின்தொடருவாங்கங்கிற ஒரு முடிவெடுத்து தான் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக 6வது ஆண்டு இது. ஒரு வருஷத்துக்கு 10 உபநிஷத்துன்னு, சின்ன உபநிஷத்துகளை 15, 20ன்னு இன்றைக்கி 75வது உபநிஷத்தை நாம் கால் எடுத்து வைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அனுமனுக்கு மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி தான் 75% இந்த உபனிஷத்தை சிரவணம் பண்ணியிருந்தால் 75% நிச்சயமாக உன்னை பற்றிய அறிவு இருக்கும், ஜகத்தை பற்றிய அறிவு இருக்கும், பிரம்மத்தை பற்றிய அறிவு இருக்கும். சந்தேகமே வேண்டாம். நீ விளங்கிறதுக்கு, நீ வாழ்கிறதுக்கு, நீ பிரகாசிக்கிறதுக்கு, நீ வெற்றியாளனாக மாறுறதுக்கு, நீ அமைதியான வாழ்க்கை, அமைதி ஆனந்தமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லியிருக்கிறத கேட்குறதுல என்ன உனக்கு நஷ்டம்? என்ன தலையில தூக்கி நிற்க போகிற? இல்லை இதுக்காக இங்கேருந்து சொல்கிற மாதிரி ரிஷிகேஷ் போக போறியா? பிரம்மச்சரியத்தில் இரு, குருகுலத்தில் இரு, குரு சேவா செய்ய, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குரு கை அமைக்க விடு, காலை அமைக்க விடு, விசிறி விடு, துணி துவைச்சி கொடு, கார்டனிங் உழவார பணி பண்ணு, திருப்பணி பண்ணு, பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு வா,
ஒட்டடை அடி இந்த மாதிரியா இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இறைப்பெருமான் முருகப்பெருமான் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு லீடிங் சென்டராக இருக்க போகுது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இங்கே பண நோக்கம் இல்லாமல் ஒரு மினிமம் சார்ஜ், சும்மா ஒரு ஃபண்டமெண்டல், சும்மா சொல்லித்தரக்கூடாது, தட்சிணை இல்லாமல் சொல்லித்தரக்கூடாது. சின்னதாக மினிமம், சின்னதாக மிக மிக சின்னதான ஒரு கட்டணத்தை, ஒரு தட்சிணையை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக மிக எளிமையாக இதை பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தால், இறைவன் நம்மளை வாழ வச்சுருக்கான், நமக்கு கண்ணை திறந்துருக்காங்கிற அறிவு இருந்தால், நீங்கள் மற்றவர்களுடைய கண்ணை திறக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அடியன் 1 கோடி பேர் சொல்கிறேன். எந்த தைரியத்தில் சொன்னேன்? அதிகமாக வை. 1 கோடி பேர் கண்ணை திறக்க முடியும்னு அடியன் சொல்லும்போது உங்களால் 10 பேருக்கு முடியாதா? இந்த கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த நாடு உண்மையாக நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு சமவேதனான்னு சொல்லுவாங்க, சத்பாவனா இல்லை சம்வேதனான்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு, நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் தபத்துக்கெல்லாம் மேலானது ஒருத்தவங்களுடைய கண்ணை திறந்து விடுறது, அறிவு கண்ணை திறந்து விடுறது. அந்த மாதிரி நீ பேசணும், உன் உயிரை கொடுத்து பேசு, தப்பே இல்லை. என்ன வார்த்தை நீ பேசுனா அவன் இந்த ஆடியோ கேட்பாங்கிற அளவுக்கு ஆழ்ந்து சிந்திச்சு உன்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் கண்ணை திறந்து விடு. அதுக்கப்புறம் அவன் பற்றிக்குவான். ஒரு 100 ஆடியோ கேட்டால் போதும், ஒரு ஆடியோவே போதும். பக்குவப்படாதவங்களுக்கு ஒரு 100 ஆடியோ சொல்கிறேன். ஒரு 100 ஆடியோ, 200 ஆடியோ, 300 ஆடியோ அவன் கேட்டானா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் சந்தோஷப்படுவான். வாழ்நாள் ஃபுல்லாக உன்னை மானசீக குருவாக நினைப்பான். யார் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீ சொல்லித்தரலாம். சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீ அவங்க வயசை விட நீ கம்மியாக இருந்தால் கூட உன்னை குருவாக அவன் பாவிப்பான், நிச்சயமாக பாவிப்பான். ஏன்னா நமக்குள்ளே இருக்குது, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. இது மறைப்பொருளாக இருக்குது, தேடினாலும் கிடைக்காத பொருளாக இருக்குது. அந்த பொருளை தேடி வரவனுக்கு கிடைக்கட்டும்னு சொன்னால் அது ரொம்ப 1%லேருந்து 3% தான் இருக்கிறான் தேடுறவன். அப்படி அது காலங்காலமாக 10 லட்சம் ஜென்மா எடுத்து அவனாக சிந்தித்து அடிபட்டு உதப்பட்டு வந்து குருவை தேடி வரதை விட இறைவனுடைய மகத்துவத்தை சொன்னால் அவரை அடையணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துச்சுன்னா அவன் குருவை தேடுவான். குரு வந்துட்டாங்கன்னா அவன் நோக்கம் குறிக்கோள் சித்தி ஆகிடும். அவரோட விலகாமல் பயணிக்கணும்னு அவன் ஒரு முடிவு எடுப்பான், பல முடிவுகள் எடுப்பான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் முடிவே எடுக்காதவன் வேதாந்தம் வந்துட்டா பல முடிவுகளை படிப்படியாக அழகாக எடுத்துகிட்டே வருவான். அதனால் வீட்டில் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்த கூத்து ஆடும், சந்தேகம் கிடையாது. எல்லாமே அறியாமையினால தான் எல்லா அக்கிரமமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது சொன்னேன் இல்லையா, ஒரு கணவன் மனைவி ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பிரம்ம ஞானத்தை ஆண் பெண் 2 பேருக்குமே கொடுக்கணும். அப்போ தான் சத்புத்திர பிறக்கும். என்ன கொடுமைன்னா இதெல்லாம் மறைச்சாங்களா இல்லை மறைக்கப்பட்டுச்சா? அங்கேயே நான் போகல, அங்கே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது போகட்டும். நீங்கள் உங்களை சார்ந்திருக்கிறவன் உன்னுடைய நட்பு கொள்கிறவனுக்கு நீ கண்டிப்பாக சொல்லு. 300 நம்பர் வச்சுருக்கோம் செல்லில், அதில் 10 பேரை செலக்ட் பண்ணு. 10 பேருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்குப்பா, ஏகாந்தமாக உக்காருப்பா, சத்துவகுணத்தில் வாழ்க்கை நடத்துப்பா, 50 வயசுக்கு மேலே வனப்பிரசத்தில் ஒரு 25 ஆண்டுகள் மெதுவாக இந்த யோகத்தை பிடிப்பா. ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் சுமை இல்லை, பெரிய செலவும் இல்லை. நன்மையோ கோடான கோடி நன்மைகள். ஏன் செய்யக்கூடாதா? செய்யணும்னு ஒரு வைராக்கியம் எடுங்க. எனக்கு யார் சொன்னா 1 கோடி பேருன்னு? எப்படி வந்துச்சு அந்த வேகம்? எப்படி வந்துச்சு? அங்கேருந்து பின் வாங்கியிருக்கேனா முன்னேறிக்கிட்டு இருக்கேனா? நாளுக்கு நாள் முன்னேறின்னு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் போகிறதுக்குள்ளே இந்த காரியத்தை சித்தி பண்ணிவிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நோக்கம் நல்ல நோக்கம், குறிக்கோள் நல்ல குறிக்கோள். அதனால் நாம் நடத்த வேண்டாம். இந்த எண்ணத்தை கொடுத்த அதே முருகப்பெருமானே நடத்துவார், எனக்கு தெரியும். நான் பார்க்க தான் போகிறேன்.
அதனால் நீங்கள் உங்கள் பங்கை செய்யுங்க. கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த நாட்டில் இருந்து கேட்டாலும் சரி, எந்த ஊரில் இருந்து கேட்டாலும் சரி, எந்த குக்கிராமத்தில் இருந்து கேட்டாலும் சரி, உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள். உபநிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அப்பாங்கிறது எப்படி ஒரு ஞான ஸ்வரூபமோ அது மாதிரி உபநிஷத்துங்கிறது ஒரு ஞான ஸ்வரூபம். உங்களை பள்ளத்தில் விழ வைக்காது, விழாமல் காப்பாற்றும். உபநிஷத்தினுடைய பெருமைகளை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆண் பெண் பேதம் இல்லை. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச காரணம் இது மிக முக்கியமான காரணம். இந்த வேதாந்தத்துக்கு எந்த தீட்டும் கிடையாது, ஆண் பெண்ணு கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் அறியக்கூடியது, எல்லா ஜீவராசிகளுக்குமா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அதுதான் பெரிய சாபக்கேடாக பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஆசிரமமே இல்லைன்னு சொல்லலாம், இல்லை 1-2 இருக்குது, அதுவும் வெளியில் தெரியாமல் இருக்குது. அந்த ஒரு சூழலில் இந்த ஞானத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியப்படுத்துங்க. நீங்கள் செய்கிற புண்ணியங்களுக்கெல்லாம் மேலான புண்ணியம், இதுக்கு இணையான புண்ணியம் எதுவும் இல்லை என்னால் சொல்ல முடியும். இந்த 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணிவிட்டு 75 உபனிஷத்து எல்லாம் அலசி ஆராய்ஞ்ச பிற்பாடு இன்னும் நிறைய அதுக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் அப்படின்னும் போதே ஒரு 75% பிரம்மஞானம் இருக்கிறதுனால அது சொல்கிறேன். இதை விட இணையான, இதுக்கு இணையான, இதுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியனுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய இறைவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உபநிஷத்தை நீங்கள் தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்க, அவங்க கண்ணை திறக்க, அவன் வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருப்பான். நான் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துன்னு தானே இருக்கேன். என்கிட்ட பேசுகிறவங்கெல்லாம் முன்னெல்லாம் பேசும்போது முருகனை பற்றி கேட்பாங்க, உற்சவங்களை பற்றி கேட்பாங்க, கோயில் பற்றி கேட்பாங்க. இப்போ பார்த்தா நான் நல்லா இருக்கேன் ஜி, நல்லா கேட்டுருக்கேன் ஜி, மகிழ்ச்சியாக இருக்கேன் ஜி, நிறைய சந்தோஷமாக இருக்கேன் ஜி, இப்போ தான் ஜி லைஃபே புரியுதே. எவ்வளவு பாராட்டுகள், எவ்வளோ பாராட்டுகள், எல்லாம் உள்ளார்ந்த வார்த்தைகள், யாரோ எங்கேயோ. அதனால் அந்த முயற்சியை நீங்கள் செய்யணும்னு பிரார்த்திச்சுக்கிட்டு, இந்த முருகப்பெருமானுக்கு அனந்த கோடி நன்றி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் செய்துட்டு, குரு தட்சணையாக குருவுக்கு ஒரு ஆக்ஞா இருக்குது. எனக்கு என்னுடைய இறுதி குறிக்கோள் இதுதான். என்னுடைய இறுதி குறிக்கோள் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்மஞானத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் குறிக்கோள். அதில் வெற்றி தோல்வியெல்லாம் நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு சிஷ்யர்களுக்கு பிரதானமாக அடியனுடைய பிரார்த்தனை இல்லை ஆக்ஞான்னு சொல்லுவாங்க. இதில் சிஷ்யன் வெளில போகும்போது குரு ஏதாவது உபதேசம் பண்ணிடணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அப்புறமா 32 ஞானப்பீடம் உருவாக்க போகிறோம் ஒரு டிஸ்ட்ரிக்கு, அது ஒரு தனி. நீங்கள் இண்டிவிஜுவலாக கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், அது மாதிரி முடியாது. எங்களுக்கு ஞானப்பீடமாக உருவாக்கும் ஒன்றும் இல்லை. உங்கள் மொட்டை மாடியில் 1 மணி நேரம் அலர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூப்பிட்டு பேசுங்க. வாரத்துக்கு 1 நாள் ஆரம்பிங்க, ஞாயிற்றுக்கிழமையில் கூடுங்க. எங்கே 1 மணி நேரம் அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட 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 என்ன ஆகிடும், அப்புறம் சாட்டர்டே சண்டே ஆகும், அப்புறம் லீவு நாளில் கூடுவீங்க, அப்புறம் வாரம் ஃபுல்லாக கூட ஆரம்பிச்சிருங்க. ஆகட்டுமே, என்னப்பா அவசரம்? எத்தனையோ 12 வருஷம் ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு, 30 போகட்டுமே, எவ்வளோ வருஷம் போகட்டுமே. இருக்கிற வரைக்கும் செஞ்சு நீ ஒரு ஞானப்பீடமாக விளங்கணும், அவ்வளோதான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுவாமிநாத சுவாமியாக விளங்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த 75வது உபநிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இது உபனிஷத்தினுடைய பேர் பாஸ்வத பிரம்ம உபனிஷத். அதர்வண வேதம் 2 காண்டமாக பிரிச்சிருக்காங்க. பூர்வகாண்டம் உத்தரகாண்டம்னு. பூர்வகாண்டம் 32 மந்திரம், அதெல்லாம் எழுத வேண்டும். உத்தரகாண்டம் 46 மந்திரம், மொத்தம் 78 மந்திரம். ஒரு சாதாரண ஒரு 100 மந்திரம் உள்ள உபனிஷத்து. பாலக்கில்யங்கிற ஒரு ரிஷி, அவர் தான் சிஷ்யன், பிரம்மபுத்திரன்.
பிரம்மாவுடைய மானசிக புத்திரர்கள் நிறைய பேர். அவங்களாம் சங்கல்பம் பண்ணால் பிறக்கும். சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் நடத்துவாங்க. அதனால் சங்கல்பம் பண்ண பிறந்த குழந்தைகளில் இந்த பாலக்கில்ய அப்படிங்கிற ரிஷியும் அவர் தன்னுடைய தந்தைகிட்ட பிரம்மஞானத்தை பற்றிய விவரங்களை கேட்குறார். பாலக்கில்ய ரிஷி சிஷ்யன், பிரம்மாஜி குரு. இந்த ஸ்டைலு எப்படி இருக்குது, இது ஸ்டைல் எப்படி இருக்குன்னா பிரஷ்னோத்தரி சைலி. கேள்வி கேட்குறது, பதில் சொல்கிறது. ஒரு கேள்விக்கே ஒரே நேரத்தில் 7 கேள்வி. அச்சா கேட்குறார். சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி. அது என்ன ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். ஒரு 2 லைனு இந்த உபனிஷத் புக்கில் இருக்கிறதுனால 2 லைனு தமிழ் பண்ணுறேன். பாக்கி ஏற்கனவே பேசியிருக்கேன். ஓம் பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணயாம தேவாக. ஓம் இந்த பிரணவம் பரம்பொருளே, கர்ணம் காதுகள், பத்ரம் நல்லனவற்றை ஸ்ருணயாம கேட்கட்டும். ஹே தேவாகா, தேவர்களே எங்களுடைய காதுகள் நல்லனவற்றை கேட்கட்டும். ஏன்னா இந்த உடம்புக்கு அதீத நன்மை செய்யக்கூடியது, முக்தி கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகிறது காது தான். நீ சிரவணம் பண்ண தானே உள்ளே போனால் தானே மனனம் பண்ணுவேன். சிரவணமே பண்ணலாம், எப்படி மனனம் பண்ணுவேன், நிதித்தியாசனம் பண்ணுவேன். அதனால் இந்த காதுக்கள் நல்லனவற்றை கேட்கட்டும். பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி யஜத்ராக யாகம் செய்யக்கூடியவர்களே, பூஜிக்கத்தக்கவர்களே, எங்களுடைய கண்கள் நல்லனவற்றை பார்க்கட்டும். ஸ்திரைர் அங்க சுஷ்ட வாகு சனூபிகி, ஸ்தனு உடம்பு, வாக்கு, அங்கங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படட்டும். விஷேமகி தேவகிதம் யதாயுகு, இந்த தேவர்களுடைய நன்மைக்காக எங்களுடைய ஆயுள் முழுவதும் தொண்டு செய்யட்டும். ஓம் சாந்தி 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 அப்படின்னு சாந்தி பாடத்தை பூர்த்தி செய்துட்டு இந்த மந்திரத்துக்குள்ளே போகலாம். அத்த ஹவை ஸ்வயம்பு பிரம்மா பிரஜாகா. சுயம்புன்னு ஒருத்தவங்களை தான் சொல்ல முடியும். பிரம்ம ஒண்டி தான் சொல்ல முடியும். அது ஒண்டி தான் ஆரம்பத்திலேருந்து இருந்தது. அதிலேருந்து தான் அது சங்கல்பம் செய்தது, மாயாவுடன் சேர்ந்தது. மாயாவுடைய 3 குணங்களான சத்துவம், ரஜம், தமம்னு 3 குணங்களில் சத்துவகுணத்திலேருந்து தேவர்களும், ரஜோகுணத்திலேருந்து ஜீவராசிகளும், தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதங்களும் உற்பத்தி ஆயின. அப்போ சுயம்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அது பிரம்மா யாருடைய பிள்ளை? மகாவிஷ்ணுடைய பிள்ளை. அவை சுயம்புன்னு எப்படி சொல்கிறாரு? சுயம்புனா என்னது? யாருடைய டிபென்ஸையும் இல்லாமல் தானே தோன்றுவது. சரி, இருந்துட்டு சொல்லட்டும். இது பிரம்மத்தை குறிக்குது. பிரம்மா தன்னை பிரம்மமாக பாவித்து பேசுகிறார் இந்த உபநிஷத்தில். அதுதான் அங்கே இருக்கிற சிறப்பு. அதுக்கு பின்னாடியும் இல்லை, முன்னாடியும் இல்லை, தன்னிலேருந்து ஆரம்பிக்கிறார். அத்த ஹ வை ஸ்வயம்பு பிரம்மா பிரஜாகா மக்களை சிருஜனாநீதி சிருஜனம் சிருஷி செய்ய வேண்டும். காமோ ஜாயத்தே, ஆசைப்பட்டார், ஆசை பிறந்தது. காமோ ஆசையை காமித்தார். ஜாயத்தே காமேஸ்வரோ, பிரம்மா வந்தவனே காமேஸ்வரன் ருத்ரன். காமாட்சின்னு என்ன சொன்ன? இச்சாசக்தி தருபவள், காமரூபிணின்னு சொல்லுவாங்க. காமம்னா ஆசை, சங்கல்பம், விருப்பம். காமாட்சி காமேஸ்வரன், காமேஸ்வர ருத்ரன். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு அப்புறமா ருத்ரன். வைஸ்ரவணாய சொல்லுவோம்லே, வைஸ்ரவணாய ராஜாதிராஜாய பிரசகிய சாகினின்னு வருதுல மந்திரம். இது
பஞ்சகலை ஏற்றும்போது மகாதீபாராதனை பண்ணும்போது வைஸ்ரவனாய வைஸ்ரவன அப்படின்னா வைஸ்ரவன்னா அக்னி வேறு ஒன்று இல்லை, வைஸ்வானர்னு சொல்லுவோம். வைஸ்ரவனாய பிரம்மாவுக்கு அப்புறமா காமேஸ்வரன் ருத்ரன், வைஸ்வனகங்கிறது அக்னி எல்லாம் பிறக்கிறார்கள். வைஸ்ரவனோ பிரம்மபுத்ரோ, இந்த வைஸ்ரவன் தான் அக்னி தான் பாலகல்யனாக இருக்கார். பாலகல்யன் அக்னி தான் பாலகல்யனாக சிஷ்யனாக வரார். சுயம்புவம் பரிபுச்சதி, சுயம்புவை அதாவது பிரம்மாவை பரிபுச்சதி கேட்கிறார். ஜகத்தாம் கா வித்யா, இந்த ஜகத் இந்த சம்சார வித்தைன்னு ஒன்று இருக்கே, இந்த ஜகத் எப்படி படைக்கப்பட்டதுங்கிற சம்சார வித்தை. ஜகத் கா வித்யா, இந்த வித்யா எப்படிப்பட்டது? கா தேவதா, யார் தேவதை? ஜாகிரத்து அஸ்ய கோ தேவோ, ஜாகிரதத்துலேருந்து ஜாகிரத சொப்ன. ஜாகிரத்துங்கிறது விவகாரம், ஜாகிரத்துங்கிறது உங்கள் சித்தானது அந்த சத்துலேருந்து வெளியில் வந்து அவித்யாவை தாண்டி, பிராணனை தாண்டி, சித்தத்தை தாண்டி, அகங்காரத்தை தாண்டி, புத்தியை தாண்டி, மனதை தாண்டி, இந்திரியங்களை தாண்டி, பொறிகளை தாண்டி பொருட்களை தொடர்பு கொள்ளுதா? இந்த பொறிகளில் இருந்து பொருட்களை தொடர்பு கொள்ளுகிற ஜகத்தை, அந்த நிலை ஜாகிரத்து. விவகார சத்தியம்னு பேர். 3 சத்தியம் சொல்லுவாங்க. விவகார சத்தியம், பிராதிபாஷிக கால்பனிக் சத்தியம் ஈஸியாக புரியறதுக்காக, அப்புறம் பரமார்த்திக சத்தியம். என்னன்னா இது நான் கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன்னு சொல்கிறத விட கண்ணால் பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் சாட்சி அதிகமாக இருக்கு, பவர் அதிகமாக இருக்கா இல்லையா? அறிவு அனுபவத்தில் இதெல்லாம் சரியாக தெரியும். இந்த பரமார்த்திக சத்தியம்தான் புலன் விசாரணை பண்ணி எல்லா சயின்டிஃபிக் ரீசன் எல்லாம் படிப்படியாக எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் நிரூபணம் பண்ணுறாங்கல்ல. இப்போ பூமி சுற்றுதுன்னு, நம்ம பூமி சுற்றுறது நமக்கு தெரியல, பூமி சுற்றாத மாதிரி இருக்குது, ஆனால் பூமி சுற்றுது. நமக்கு அனுபவம் என்ன? பூமி சுத்தாமல் இருக்குது, ஆனால் ஒரு ஒரிஜினாலிட்டி என்ன? சுற்றுது. இப்போ அனுபவத்தில் இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தா இல்லாமல் போயிடும். சூரியன் தோன்றுவதும் இல்லை, உதிப்பதும் இல்லை. ஆகாயம் நீல நிறமும் இல்லை, வெள்ளை நிறமும் இல்லை. கடல் நீல நிறமும் இல்லை, வெள்ளை நிறமும் இல்லை. இப்படி எதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவமாக நினைக்கிறோமோ அதை ஆராய்ந்து பார்த்தா, இப்போ வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம், வெயில் காலத்தில் மத்தியானம் ஒரு 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ரோட்டில் காணல் நீர் இருக்கும், தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கும். சரி, நம்ம இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம். வண்டியை நிறுத்தினா என்ன ஆகும்? வண்டியை நிறுத்தினா என்ன ஆகும்? பின்னாடி வரவன் இடிச்சுக்குவான். பார்த்தா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், அனுபவத்தில் தண்ணி நிற்குது, ஆராய்ந்து பார்த்தால் தண்ணி இல்லை. இப்போ விவகாரத்தில் இருக்கிறது இந்த சித்தானது ஜகத்தில் ஜாகிரதத்தில் இருந்தால் அது பேர் விவகார சத்தியம். நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அது இருக்குது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படும் ஜாகிரதத்தில். இதே கால்பனிக்காக பண்ணுது, கற்பனை பண்ணிக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்குது, அதுக்கு மட்டுமே. இப்போ கனவை எடுத்துங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கனவு வரும். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு சாமி கனவு வந்துச்சு, எல்லாருக்கும் சாமி கனவு தான், ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னா கிடையாது. அந்த அனுபவம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது கால்பனிக்க சத்தியம். அதை தான் பிராதிபாஷிகம்னு சொல்லுது. அவங்களுடைய கற்பனையில் உதித்த சீன், காட்சிகள். அது பார்த்திங்கன்னா கனவு காணும்போது கனவு காண்றன்னு தெரியாது, அப்படியே நம்புவாங்க. அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். கனவுல மோஸ்ட்லி சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா ஜாகிரத்தில் நடத்த முடியல, அதனால் கனவுல நடத்திக்கிது பாவம். அது கால்பனிக பிராதிபாஷிகம். அது கற்பனை நிறைந்தது, எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் மாறுது. அப்புறம் பரமார்த்திக சத்தியம்தான்
உனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். சயின்டிஃபிக்காகவும் இருக்கும், படிப்படியாக இருக்கும், லாஜிக் இருக்கும், யுக்தி சங்கத்தாக இருக்கும். அந்த நிலையில் இப்போ நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க? சித்தத்தில் வாழ்கிறீங்களா, புத்தியில் வாழ்கிறீங்களா, மனதில் வாழ்கிறீங்களா, அகங்காரத்தில் வாழ்கிறீங்களா? இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, சித்தத்து நேற்று சொன்னல, சித்தத்துலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை உற்று கவனித்து இது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு புத்தியில் போட்டு அதை அனலைஸ் பண்ணி எப்போ செய்யணும், யாரை வச்சு செய்யணும், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா மனதுகிட்ட கொடுத்து அதை வேகமாக செய், மெதுவாக செய், காலையில் செய், சாயந்தரம் செய், ஏதோ ஒன்று அதுக்கு வேலையை கொடுத்துட்டு பொறிப்புலன்களை சரி பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அகங்காரம் நான் செய்கிறேங்கிற புத்தி. இப்போ இந்த சித்து இருக்குல்ல, இந்த சித்து வந்து பொறிப்புலன்களோட தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், இந்திரியங்களோட தொடர்பு கொள்ளுது, நான் செய்கிறேன்னு சொல்லும். அதுதான் அகங்காரம்னு பேர். இந்த சித்து வந்து மனதோட தொடர்பு கொண்டிருக்குன்னு வச்சுங்களேன், மனதில் இருக்குது இந்த சித்தத்தில் இருந்தால் எண்ணங்கள் வெளில வருது. சித்து வந்து புத்தியில் இருந்தால் நிர்ணயம் பண்ணுது, இது சரி இது தப்பு அப்படின்னு முடிவெடுக்கு தீர்மானம் பண்ணுது. சித்து வந்து மனதில் இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நான் அனுபவிக்கிறேங்கிற புத்தி அப்போ தான் இருக்கும். நான் அனுபவிக்கிறேன், நான் சிரிக்கிறேன், நான் அழுகிறேன், நான் நவரசத்துக்கு உற்பத்தியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மனம்தான். மனதை தாண்டி இன்னும் வெளியில் போனீங்கன்னா பொறிப்புலன்கள், அதை நான் செய்கிறேன். கர்மேந்திரியங்களை தொடர்பு கொண்டால் செய்கிறேன், ஞானேந்திரியங்களை தொடர்பு கண்டால் அனுபவிக்கிறேன். அங்கே தான் நான் கர்த்தா நான் போக்தா. யார் எல்லாமே பண்ணுறது? சித்து தான் பண்ணுது. அதை சித்தாபாசம்னு சொல்லுவாங்க. சித்தம் சித்தாபாசத்தையும் ஒன்றா சொல்கிறாங்க. சித்தை தனியாக பிரித்து பேசுகிறதில்ல. சத்து சித்தாபாசம் சொல்லுவாங்க. சத்து சத்தாபாசம் தான் சித்து. சித்தாபாசம் தான் உடம்பு. உள்ள 3 இருக்குது. சத்து சித்து ஆனந்தத்தை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி சொல்லணும்னு சொன்னால் முறையா, சத்து அதனுடைய ஆபாசம்தான் சித்து, சித்தனுடைய ஆபாசம்தான் இந்த சரீரம். அப்படி சொல்லணும். அவங்க எப்படி பொதுவாக சொல்லுவாங்கன்னா, சத்தையே சொல்ல மாட்டாங்க, நேராக இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னு ஒரு வார்த்தையை போட்டு இந்த உயிரை ஆபாசம்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் வந்து ஆபாசம்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆபாசம் எதோடைய ஆபாசம்? சத்தோடைய ஆபாசம். அப்போ சத்தாபாசம் தானே சொல்லணும், சித்தாபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சத்தாபாசம்னு சொன்னால் தப்பு இல்லை. உண்மையாக பார்த்தா சத்தாபாசம் தான் சித்து. சித்தோடைய ஆபாசம் தான் சரீரம். சித்தோட ஆபாசம் தான் இந்த உலகம். சித்தோடைய ஆபாசம் பஞ்சபூதங்கள். அது புரியுதா? பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகத்தில் எல்லா பொருளையும், நீ பார்க்குற எல்லா பொருளும் சித்தனுடைய ஆபாசம். ஏன்னா சித்து தான் அசையும், சித்து தான் அனுபவிக்கும், சித்து தான் போக்தா, சித்து தான் கர்த்தா. சித்துக்கு தான் முக்தி, சித்துக்கு தான் ஞானம், சித்துக்கு தான் சுகம், சித்துக்கு தான் துக்கம். எங்கே நீ இந்த கவனக்குறைவுன்னு கவனத்தை விட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாம் நடக்கும். நீ கவனத்தில் இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த கவனத்தை தான் என்னது சமாதின்னு சொல்கிறோம். கவனிச்சிக்கிட்டே இருக்கிறல்ல, அவரோட கரைஞ்சி நிற்கிறல்ல, பரம்பொருளாக இருக்கிறல்ல, ஒரு காரியத்தில் நீ பரம்பொருளாக செயல்படணும். லிவ் லைக் ஏ லெஜண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லிவ் லைக் ஏ லெஜண்ட் மாதிரி வாழ்க்கை நடத்து. திங்க் லைக் ஏ ஜீனியஸ் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சித்தானது சத்தோட 2.5 கரைந்திருக்கும் போது எடுத்திருக்க காரியம் எப்படி நடக்கும்? பிரம்மாண்டமாக நடக்கும். இப்போ ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு சங்கர் ஒரு டைரக்டர் இருக்கிறதுல அதிகமாக செலவு பண்ணி எடுக்கிற டைரக்டர் தானே, காஸ்ட்லி டைரக்டர்னு வச்சுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ அதை விட நிறையாலாம் எடுக்கிறாங்க, பழைய 90 கிட்ஸ்க்காக சொல்கிறேன் வச்சுங்களேன். இப்போ ஒரு 1000 கோடிக்கு படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ 1000 கோடிக்கு வந்து அதை நம்பி கொடுக்குறாங்கல்ல ஓனர், பாஸ், ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்க யாரை நம்புகிறாங்க? டைரக்டருடைய அறிவை நம்புகிறாங்க. ஏற்கனவே இவனுக்கு அறிவு இருக்கே, செஞ்சு காமிச்சிருக்கான், சக்ஸஸ் பண்ணியிருக்கான், நஷ்டம் இருக்காது, போட்ட பணத்தை எடுத்துடலாம், மேலே வந்தால் லாபம். என்ன கிடைக்குது? பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஸ்டாரு இது கிடைக்கும். யாருக்கு? எல்லாருக்கும். ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, நடிகர்களுக்கு, சின்ன பாத்திரம் செய்கிறவங்க, சின்ன சின்ன ரோல் பண்ணுறவங்களுக்கும் என்ன கிடைக்கும்? டான்ஸருக்கு, ஸ்டன் மாஸ்டருக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு, எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைக்குதா இல்லையா?
கிடைக்குதா இல்லையா? எதை வச்சு கொடுக்குறாரு? அறிவை வச்சு கொடுக்குறாரு. இந்த டைரக்டர் எப்படி இருப்பாருன்னா சத்தில் இருப்பார். அந்த பிரம்மாண்டமான காரியத்தை பண்ணுறதுல ஒரு பதட்டம், குழப்பம், பயம், துக்கம், நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுமா, இதெல்லாம் கரெக்டாக நடக்குமா, நம்ம கற்பனையில் இருக்கிற படத்தை அப்படியே படம் பண்ணிட முடியுமா? கற்பனையில் இருக்கும், சொல்ல தெரியாது, செய்ய தெரியாது. இருக்காங்களா இல்லையா? நல்லா படிச்சிருப்பாங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, பண்ண தெரியாது. அதுதான் முக்கியம். நீங்கள் கற்றுக்கிறீங்க, எல்லோரும் படிக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. யார் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். நம்பர் 1 பொசிஷனை நீ தொடணும்னா இந்த மாதிரி நுணுக்கங்களை நியான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 ஸ்தானத்தில் இருக்கணும்னா நுட்பமான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். மற்றவன் அலட்சியப்படுத்துகிற இடத்துல நீ கான்சன்ட்ரேட் பண்ணினா அங்கே தான் நீ முன்னேறுற. அப்படி தான் உனக்கு மார்க் விழுது. அப்படி தான் நீ இது மேலே இருக்கக்கூடிய சுப்ரீம் பவருடைய ஆட்சி உன்னை கவனிக்குது, மேலேருந்து கவனிக்குது. எல்லாருக்கும் கொடுத்த 50 பேருக்கு சொல்லிக் கொடுத்த அதே டீச்சர் தான் 50 பேருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ அதை எப்படி கிரகிச்ச, எப்படி உள்வாங்கின, எப்படி உன்னுடைய ஸ்டைல் அதை எக்ஸிக்யூட் பண்ணின. இது 1வது நிலைக்கு வர வரைக்கும் உன்னை யாரும் இந்த சீண்ட மாட்டாங்க இந்த சமுதாயத்தில். இந்த முதல் நிலைக்கு வந்தால் தான் எல்லார் பார்வையும் உன் பக்கம் ஃபோக்கஸ் ஆகும். அதனால தான் இந்த உபநிஷத்தில் எக்ஸ்பர்ட் ஆனால் தான் இந்த சொசைட்டிக்கு நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு அடியனுக்கு. அதனால் நேரத்தை, அதிகமான நேரத்தை நிஷ்டையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சமீப காலமாக. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, என் சிந்தனையே வேறு. வெளியிலே வரத்துக்கு விருப்பம் இன்றைக்கி இல்லை, இந்த கடந்த 50 ஆண்டுகளாகவே சொல்கிறேன். வெளியில் வரத்துக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல உக்காந்து பெருசாக செய்யணும்னு நினைக்கிறவன். ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறேன். காம்ப்ரமைஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டுருக்கேன். அதில் தான் இந்த நடந்து போன நிகழ்ச்சிகள்லாம். இப்போ இனிமேல் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம், அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது செய்து காட்டுறோங்கிற ஒரு வார்த்தை அப்படி தான் வந்துச்சு. அப்படி நீ சத்தில் நின்னா நீ நின்னா போதும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதுவே என்னவா மிகச்சரியாக நடக்கும். நீ ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போயிடணும். எங்கே இருந்து பண்ணால் இது கரெக்டாக ஜெயிக்குமோ அங்கே போயிடணும். அப்படி தான் அந்த டைரக்டரு அந்த பாயிண்ட்டை நின்று அவனுடைய பிளானை ஜூனியர்ஸ்கிட்ட கொடுக்குறான். 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, 10 பேர் 100 பேர் கூட இருக்கலாம். அந்த 100 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய டைரக்டனுடைய கான்செப்டை உள்வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவரை மாதிரியே செயல்படுத்தணும்னு, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும், ஒரு புள்ளியில் இதெல்லாம் இருக்குது, அந்த புள்ளியை நோக்கி நீ பயணிக்கணும். சாமானிய வாழ்க்கை, ஆடு மாடு வாழ்க்கை, சாப்பிட்டோம், ஆகாரம் விகாரம் மைத்தனம் பயம் மரணம்னு போகிறது, அது சாதாரண. அதை பற்றியே நம்ம பேசலை. தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், அதோட பிரம்மஞானம் சேர்ந்தால் உலகை வெல்வார்கள், இறையாட்சி செய்வார்கள், சாதிப்பாங்க. வேறு என்ன, வீடும் நாடும் நலம் பெறுங்கிற நோக்கம்தான் இந்த கருத்துக்கள் வெளிப்படுறதுக்கு காரணம். ஆனால் பிரம்மஞானத்தை உள்வாங்கணும். பிரம்மஞானத்தை வாங்க நீ என்னவாயிடுவ, கவனம்ங்கிற வார்த்தை நல்லா கவனம் எழுதிருக்கீங்களா? கவனம், இந்த வார்த்தையை எழுதுங்க. கவனம் அல்லது தியானம், கவனம்னே எழுதுங்க. ஏன்னா சனத்து சுஜாத்தியம். நம்ம குரு சத்குரு ஸ்கந்த குரு முருகப்பெருமான் நேரடியாக தட்சிணாமூர்த்தி கிட்ட உபதேசம் வாங்கினவர். அவருடைய பெருமைகளில் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அல்பந்தான். அருணகிரி சொல்லாததான் நம்ம சொல்ல போகிறோம். வச்சு செய்கிறார் பாருங்கள், செய்ய போகிறார் பாருங்கள். விஸ்வரூபம் எடுக்க போகிறார். கேட்டாச்சு, சுவாமிகிட்ட கேட்டாச்சு, செய்யணும், நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கணும்னு கேட்டாச்சு. கேட்குற வரைக்கும் தான் காத்துட்டு இருப்பார் சுவாமி, தெரியுமில்ல? அவன் என்ன செய்கிறான் பார்ப்பார். முதல்ல உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லார்ட்டையுமே காமிப்பார். நீ உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் உனக்கு லைஃபு. மனசை பார்த்து தான் வாழ்க்கை மாறுது. வேதாந்த பாடல். அதனால் இந்த சத்துல நின்னா நீ பரம்பொருள், சர்வேஸ்வர நிலை, சர்வஜன், சர்வசித்தன், அனந்த சக்தி, சுயம் ஜோதி. ரிவர்ஸில் வந்தாச்சு.
அப்போ நீ என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டுக்கு போகணும், பிரம்மா நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அனுபூதிக்கு போகணும். எப்படியா போகிறது? இப்படி தான் போகணும். ஏகாந்தமாக உக்காரு, ஆடியோ கேளு, ஒவ்வொரு வார்த்தைகளாக சின்ன சின்ன வார்த்தைகளாக கேட்டுக்கிட்டே வா. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு படிக்கட்டு உன்னை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கு. நல்லா உணர்வேன், ரியலைஸ் பண்ணுவேன். நான் உணர்ந்து தானே உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ கற்பனையில் சொல்கிறேன்னா. இதெல்லாம் அனுமானம் இல்லை, இதெல்லாம் அடியன் கடந்து வந்த பாதைகள். யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் பிறந்திருக்கோம். எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோமா இல்லையா பாருங்கள். எவன் திட்டினாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி, சாபம் விட்டாலும் சரி. அங்கேருந்து அவன் பார்க்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் பெரிய காரியம் சின்ன காரியம்லாம் அப்போ கிடையாது. அப்போ 1000 கோடிக்கு எடுத்தான்னா, 100 கோடிக்கு எடுத்தானா, 10 கோடிக்கு எடுத்தானா, 1 லட்சத்தில் பட்ஜெட்டில் எடுத்தான், அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறோம், பெரிய ஃபீல்டில் பண்ணுறோம். 10,000 கோடிக்கு இப்போ 1000 கோடியில் எடுத்தவன் அடுத்து என்ன பண்ணுவான்? 10,000 கோடியில் எடுப்பான். இப்போ அவனுக்கு முதல்ல 100 கோடி எடுத்து தான் 1000 கோடிக்கு வந்தான். 1000 கோடி எடுத்து தான் 10,000 கோடிக்கு போகிறான். அப்புறம் 1 லட்சம் கோடியில் பட்ஜெட் போடுவான். நடக்குதா இல்லையா? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்களாம் எங்கே இருக்கீங்க? ஏன் எங்கேயோ இருக்கீங்க? நீங்கள் விழிக்கவே இல்லை, இன்னும் விழிக்கவே இல்லை. என்ன சொன்னால் விழிப்பீங்கிற முயற்சி தான் அடியன் தொடர்ந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கு. சந்தர்ப்பம் வரட்டும். அப்படி இந்த ஒரு வார்த்தை ஜாகிரத்துங்கிறது உன்னுடைய சித்து இந்திரியங்களில் இருக்கும்போது ஜாகிரத்து, உன்னுடைய சித்து மனதில் இருக்கும்போது சொப்னம், உன்னுடைய சித்து அவித்யான்னு சொல்லக்கூடிய காரணத்தில் இருக்கும்போது. இப்போ முன்னாடி என்னாச்சு, ஜாகிரதத்தில் நான் செய்கிறேன்னு இருந்துச்சு. ஆமாம், சொப்பனத்தில் நான் அனுபவிக்கிறேன்னு இருந்துச்சு. மனதில் இருக்கும்போது நான் அனுபவிக்கிறேன்னு இருந்துச்சு. காரணத்தில் ஒன்றும் அறியவில்லை, நன்றாக தூங்கினேன். தூக்கத்தில், ஓய்வு நேரத்தில் ஒன்றும் அறியவில்லை, நல்லா தூங்கினேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதை தாண்டி தூங்காமல், அதை தாண்டி விழிப்பு நிலையில் கவனத்தில் நீ சத்தாய் இருக்கிறாய். அங்கே தைஜசனாக இருந்த, அங்கே விஸ்வனாக இருந்த, இந்திரியங்களில் இருக்கும்போது விஸ்வனாக இருந்த, சொப்பனத்தில் மனதில் இருக்கும்போது நீ தைஜசனாக இருந்த, காரணத்தில் இருக்கும்போது பிராக்யனாக இருந்த, துரியத்தில் இருக்கும்போது நீ சொரூபமாக இருக்க, சத்தாய் நிற்கிற. கவனத்தில் இருக்கும்போது, துரியத்தில் இருக்கணும்னா கவனத்தில் இருக்கிற தருணம் எல்லாமே துரியத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். துரியத்துக்கு எப்படி போகிறதுன்னு ஒரு கேள்வி நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டீங்க. துரியத்துக்கு எப்படி கவனிச்சுன்னா துரியம், வேறு என்ன? நீ கவனத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பரம்பொருளை நினைக்கிறல்ல, ஓங்காரத்தை சொல்லி இஷ்ட தெய்வத்தை பூர்வ மத்தியிலையோ சகசிராரத்திலையோ, பஞ்சவக்திரம் நீலகண்டம் உமாசகாயம், பஞ்சவக்திரம் உமாசகாயம் நீலகண்டம் சர்வேஸ்வரம். அந்த நிலையில் நீ சத்தாக இருந்து வேலை செய்யும்போது வேலையே கிடையாது. ஃபஸ்ட் ரேங்கெல்லாம் அப்படியே எளிமையாக ஆகிடும், எல்லாமே சித்தியாகும். அப்புறம் உங்கள்கிட்ட யாரும் போட்டியே போட மாட்டாங்க. அவள் தான் எப்போதும் ஃபஸ்ட்டு, அவன் தான் எப்போதும் ஃபஸ்ட்டு, நம்பர் 1ங்கிற நிலையில் இருப்பாங்க. அதாங்க உங்களுக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் உள்ள கேப்பு. அங்கே தாங்க நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க. அதுதான் உங்களுடைய விசேஷம், அதுதான் லெஜண்டு. அதுக்காக போராடணுமா? அறிவு இல்லாமல் தான் போராடிட்டு இருக்கணும். அறிவு இருக்கிறவன் சத்துக்கு போகணும், கவனிக்கணும். உழைக்க சொல்லலை, கவனிக்க சொல்லுது. ஒன்றையும் கவனி, உள்வாங்கு. அறிய என்னவாகுது? அனுபவம் ஆகுது. அனுபவம் நீடிச்சா என்ன ஆகுது? செங்காய் பழமாக மாறுது. காய், செங்காய், பழம். மாங்காய். ஏன்னா முருகப்பெருமானுக்கும் மாங்காவுக்கும் பிரச்சனை இருக்குது, மாம்பழத்துக்கும். அதனால தான் இதை வச்சு சொல்கிறாரோ என்னவோ தெரியல.
காய், மாங்காய், செங்காய், பழம், மாங்கனி, பழம்னி, ஞானப்பழம்னி. இப்போ என்னாச்சு? ஜாகிரத துரிய அஸ்ய கோ தேவா, இவங்களுக்கெல்லாம் தேவர்கள் யார்? ஜாகிரத்தில் யார்? பிரம்மா. சொப்பனத்தில் யார்? விஷ்ணு. காரணத்தில் யார்? ஈசன் ருத்ரன். துரியத்தில் யார்? பிரம்மா. அப்போ நீ பிரம்மனிஷ்டையில் இருந்தால் தான் சத்துஸ்வரூபமாக இருக்கேன்னு அர்த்தம். பிரம்மனிஷ்டைக்கு போகிறது, துரியத்துக்கு போகிறது, ஸ்வரூபத்தில் நிற்கிறது, தண்ணில் தானாக நிற்கிறது, சமாதியில் நிற்கிறது, அனுபூதியில் நிற்கிறது, எல்லாம் ஒரே வார்த்தை தான். அது பேர் தியானம். கவனம். தமிழில் கவனம். அரிய வார்த்தை அது, கவனம். அப்படின்னு சொல்ல, யார் தேவதா, யார் கஷ்ய காலாக, யார் காலம், யார் நேரம், கிரியா பிரமாணாக, என்ன பிரமாணம் இருக்குது இதுக்கெல்லாம்? என்ன சர்டிஃபிகேட்? யார் உறுதிப்படுத்துகிறா? யார் அங்கீகரிக்கிறா? கஷ்ய ஆங்கையா ரவி சந்திர கிரக ஆதி பாஷன், யாருடைய ஆணையினால் சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாம் விளங்குது? கஷ்ய மகிமா, அதனுடைய மகிமா எப்படிப்பட்டது? ககனஸ்வரூப ஏத்ததகம், ஆகாயத்தினுடைய ககனம், ககனத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? அதனுடைய வரையறை என்ன? ஏத்தது, இவையெல்லாம் அகம், ஏத்தது அகம். ஸ்ரோத்ரம் இச்சாமி, இதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்பா அல்லது குருவே அப்படின்னு கேட்க, தான் அந்யோ ஜானாதி, இதை வேற யாரும் அந்யோ வேற யாரும் இந்த நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய கடவுள், அதனால் எனக்கு இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும்ப்பா அப்படின்னு ஸ்ரோத்தும் இச்சாமி நான் அந்யோ ஜானாதி, வேறு யாரும் அறிய மாட்டாங்க. துவம் ப்ரூஹி பிராமன், நீங்கள் கூறுங்கள் பிராமணரே. ஸ்வயம்பூர் உவாச்ச, ஸ்வயம்பு பதில் சொல்கிறார். கிருஷ்ண இல்லை கிருத், கிருஷ்ண கிருஷி, கிருஷ்ணனா கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணானானது கிருஷ்ணா ரெண்டு வார்த்தை இருக்குது. கிருஷ்ணானா ராதை, கிருஷ்ணன்னு சொல்லதான். நம்மளை டைரெக்டாக கிருஷ்ணான்னு சொல்லிடுறோம். நம்ம இல்லை. கிருஷ்ண ஆணு, கிருஷ்ணா பெண்ணு. சித்திர ஆணு, சித்ரா பெண்ணு. புரியுதா? அது மாதிரி ஸ்வயம்பூர் வாச்ச கிருஷ்ணனா என்டையர் ஹோல், எல்லாம் சர்வம் சொல்கிறோம் இல்லையா? அதான் சர்வ ஜகத். கிருஷ்ண ஜகத்தாம் மாத்திருக்கம் வித்யா, இந்த எல்லா உலகத்துக்கும் மாத்திருக்க வித்யான்னு ஒன்று இருக்குது. ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஸ்தானம், அது நான் தான் அப்படிங்கிறார். தன்னையே இந்த சிருஷ்டிக்கு அவர் தானே படைக்கிறாரு. அப்போ அவர் தானே பேரண்ட்டு, தாயுமானவர் தந்தையுமானவர். அது சொல்கிறாரு. கிருஷ்ண ஜகத்தாம், இந்த உலகத்தை எல்லாவற்றையும், மாத்ருக்கா தாயாக இருக்கக்கூடிய வித்யா, முறைப்படி ஒரு வித்யா இருக்கு. பஞ்சாக்னி வித்யா மாதிரி மாத்ருக்கா வித்யா, எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ஏப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா எல்லாம் குழந்தையும் பறக்கும் அப்படி சொல்கிறார். மாத்ருக்கா வித்யா துவ திரிவர்ணம் சகிதா, 2 எழுத்து 3 எழுத்து. துவவர்ண மாதா திரிவர்ண சகிதா, துவவர்ண மாதா திரிவர்ண சகிதா. துவவர்ணங்கிறது ஹம்சக, ஹம்சம். அகம் சக, நான் அவர். சோகம், அவர் நான். இவன் தான் அவன், அவன் தான் இவன். சொல்லணும். முன்னெல்லாம் எழுதோம்ல, அவன் இவன் ஒரு டைட்டில் எழுதிட்டு வந்தோம்ல,
அதில் வந்து என்னென்னா இவன் செயலெல்லாம் அவன் செயல்னு சொல்லுவோம்ல, அது இங்கே பொருந்துது பாருங்கள். நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்தான். நம்ம என்ன பண்ணுறோம், கையை வச்சு இப்படி எழுதுகிறோம். நான் எழுதுறேன்னு சொன்னீங்கன்னா நீ வந்து அகங்காரம். எங்கே இருக்குவோம் மைண்டு? அங்கே இருக்க, மனதில் இருக்க. நான் செய்கிறேன், உடம்பில் இருக்க. இது நல்லா புரிஞ்சு, நீ உடம்பில் இருக்கியா, மனசில் இருக்கியா, புத்தியில் இருக்கியா, அகங்காரத்தில் இருக்கியா, காரணத்தில் இருக்கியா, துரியத்தில் இருக்கியா? துரியத்தில் பேச்சே இருக்காது, மௌனம், தெரியுமா? எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருப்பியா? எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருப்பியா? எதுக்கு இருக்கணும்? என்னது இருக்கணும்? எங்களுக்கு பேச்சு என்னது பேச்சு சுதந்திரம் இல்லையா? ஈக்குவலாக பேசினா தான் எங்களுக்கு மரியாதை, வாயாடினா தான் மரியாதை. நான் பெண்லாம் சொல்லலை, நீங்களே டிசைட் பண்ணி. ஆண் பெண்ணே சொல்லலை, ஏன்னா வேதாந்தத்துக்கு ஆண் பெண்லாம் கிடையாது. துவவர்ணங்கிறது ஹம்சம் சகிதா. துவவர்ணா மாதா, திரிவர்ண சகிதா. திரிவர்ண பிரணவம், சதுர்மாத்திரா ஓங்காரம், 4 எழுத்து உள்ளது. ஓங்காரத்தை நம்ம ஒரு எழுத்து சொல்கிறோம்ல, அதில் 4 எழுத்து இருக்குது. என்னென்னா அகர உகர மகரம் அமாத்ரா. அமாத்ரா 4 மாத்திரை. அது அமாத்திரான அந்த உச்சரிக்கலை, அமைதியாக இருக்கிற. ஓம்னு சொல்லி நிறுத்துற. ஓம், அடுத்த ஓம் சொல்லும் போது இடையில கேப் இருக்குல்ல, ஒரு ஓமுக்கும் இன்னொரு ஓமுக்கும் முடிக்கிறேன்னா முடிச்சுட்டு ஓம் ஓம் அப்படின்னு ஓம்னு கேப் விடும்போதெல்லாம் இன்னொரு மாத்திரா, சொல்லாத மாத்திரா, உச்சரிக்காத மாத்திரா, அதான் துரியம். போதுமா? உடனே ஓங்காரம் சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். துரியத்தில் மௌனம். நீ துரியத்தில் இருந்தால் பேசவே மாட்டேன், அதனால் அது மரியாதையாக துரியத்துக்கு போயிரு. உன்னை நீ காப்பாற்றிக்கோ. நான் கூட ஒரு காலத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தவன், ரொம்ப சென்சிட்டிவ். என் பொண்ணெல்லாம் சும்மா அவ்வளோ சென்சிட்டிவ். என்னை யாரும் சின்னதாக சொல்ல முடியாது, டக்குன்னு எனக்கு கோச்சுக்குவேன். எங்கள் மாமா பெரிய பெரிய சண்டைக்காரு. ஊரெல்லாம் சண்டை போட்டு பெரிய அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதை அந்த வார்த்தையை திரும்ப பயன்படுத்த விரும்பலை. எல்லோரும் பயப்படுவாங்க அவருக்கு, அவர் எனக்கு பயப்படுவார். ஏன்னா கோச்சிக்குவேன் நான். ஆமாம் கோச்சிக்குவேன். இதை செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், எது சொன்னாலும் கோச்சிக்குவேன் நான். இந்த ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி இருந்தவனை இந்த சமுதாயத்தில் போட்டு வறுத்து போட்டு நல்லா அடி கொடுத்து உத கொடுத்து, சுவாமி தான், முருகப்பெருமான் தான். அதாவது என்ன பண்ண, வேறு ஏதாவது பண்ணால் நான் ஏதாவது முடிவெடுத்துறேன்ட்டு தொண்டில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டார். நீ போகிற தொண்டு செய்கிறல்ல, அதில் எல்லா அக்கிரமமும் வரும், நீ அதெல்லாம் கடந்து வரணும். நீ கடந்து வரணும், பக்தி இருக்கிறதுனால அவன் கடந்து வந்துடுவான்னு என்ன பண்ணார்? சூக்ஷ்மம் புரியுதா? அவன் என்னை நோக்கி வரான், அவனை யாரும் தடுக்க முடியாது, அவன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவன் கடந்து வந்துடுவான் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாங்க? என்னுடைய கெட்ட காலம் எனக்கு ஆரம்பிக்கும் போது உள்ளே கூப்பிட்டுட்டாங்க, சன்னதி உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. நல்லா இருக்கும்போது வெளியில் இருந்தேன், கெட்ட காலம் இருக்கும்போது வெளியில் விட்டா அவன் நாசமாக போயிடுவான்ட்டு கருணை அங்கே தான் கருணை முருகப்பெருமான். உள்ளே கூப்பிட்டு லிங்க் பண்ணி வேலையை கொடுத்து, சின்ன சின்ன வேலையை கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் வழி நடத்துகிறாங்க. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த பேச்சு? துரியத்துக்கு போயிட மரியாதையா. நீ இருக்க வேண்டிய, நீ எல்லாம் கர்ப்பகிரகத்தில் இருக்க வேண்டிய ஆள், அங்கேயே இரு, அதான் மரியாதை. அதை விட்டு நீ கீழே இறங்கினீன்னா உனக்கு ஆபத்து. உன்னுடைய ஸ்டேட்டஸ்லேயே நீ இரு. நீங்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, எனக்கெல்லாம் ப்ரைடு வந்து ஒரு பெரிய கவசம் எனக்கு. அதாவது நம்பர் 1ங்கிறத மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அதுக்காக மற்றவங்கள உதாசீனப்படுத்துறது இல்லை. நீ எவ்வளோ வேணாலும் மேலே போ, மற்றவங்கள யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ மேலே, சத்தியம் ரித்தம், அங்கே தான் பாயிண்ட்டு ஜெயிக்கிறது. நீ நல்லதை நோக்கி குறிக்கோளை வைக்கணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும். 1 கோடி சிஷ்யை உருவாக்க முடியும்னா என்னது? இதுதான் ஃபார்முலா, சத்தியம் ரித்தம். யாரையும் எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக கொண்டு போகணும். கொண்டு போகிறேன்னா இல்லையா பாருங்க.
உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் அதுதாங்க ஃபார்முலா. உலகத்தில் எல்லா ஜெயிப்புக்கும் எல்லா வெற்றிக்கும் இந்த சத்தியம் இருந்ததுன்னா ஒரு நல்ல டார்கெட் இருக்கணும், நல்ல குறிக்கோள் இருக்கணும். அதான் இப்போ அந்த நல்ல குறிக்கோளை சரியான முறையில் ஒழுங்கு முறையில் அதை ரீச் பண்ணணும், அடையணும். அதை வந்து சத்தியம் அஹிம்சான்னு அவர் மகாத்மா வேதத்தில் இருக்கிறது தான். அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்த்தவர், தெரியுமில்ல மகாத்மா. அவருடைய கருத்தெல்லாம் சின்ன வயசுல உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ இதெல்லாம் கேட்குறாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கோடி பிரச்சனைகளை பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடும் இந்த சத்தியமிருத்தம். உன் ட்ராக்கில் நீ போகிற, டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் விலகி போ, காத்திருந்து போ, பிரார்த்தித்து போ, சந்தர்ப்பம் பார்த்து போ, ஆனால் போ. அதனால் ஓங்காரம் 4வது மாத்திரை. மம பிராணாத்மிகா தேவதா, நான் தான் என்னுடைய பிராணம், அதுக்கான ஆத்மா அகமேவ. பெயினாக அடிக்கிறார். பிரம்மந்தான், பிரம்மா தன்னை பிரம்மமாக ஸ்வரூபத்தில் இருந்து பேசுகிறார். நான் எனக்கு துவமாத்திரை இருக்குது அம்சம், திரிமாத்திரை இருக்குது பிரணவம். பிரணவத்தில் வந்து ஸ்வரம் சாமம் இதெல்லாம் வருதில்ல. இந்த ஓங்காரத்துக்கு என்னென்ன பேர் இருக்குது? ஸ்வரம், சாமம், ஓங்காரம், உத்கீதம். வெரி குட், வெரி குட், பரவாயில்ல, மறக்காமல் இருக்கீங்க. மம பிராணாத்மிகா தேவதா, என்னுடைய பிராணனுக்கு தேவதா அகமேவ, நானே என்னுடைய பிராணனுக்கு தேவதா. அதான் உண்மை. உன்னுடைய உயிரில் தான் உன்னுடைய பிராணம் வெளில வந்திருக்கு. அகமேவ ஜகத் திரயஸ் ஏகபதி, நானே திரேஸ்யேக பதி. இந்த ஜகத்து மூன்று லோகத்துக்கும் நான் தான் தலைவன். பூகு புவக சுவக 3 வேதம் சொல்கிற மாதிரி 3 லோகத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுவாங்க. இந்த மனிதர்களுக்கு அதானே, நீங்கள் வந்து நல்ல ஞானம் பெற்றுட்டீங்க, குருவை பிடிச்சிட்டிங்க, ஞானம் பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கமே வேறு, பிரம்மஸ்வரூபம். நீங்கள் வந்து உத்தராயணத்தில் உடம்பை விட்டு, பகலில் உடம்பை விட்டு, அர்ச்சிச மார்க்கத்தை சூரியனுடைய கிரணங்களை பிடிச்சி சூரியனுக்குள்ளே போய், அக்னிக்குள்ளே போய், சந்திரனுக்குள்ளே போய், தேவலோகம் போய், பிரம்மலோகம் போகிறீங்க. பிரம்மலோகம் தான் திரும்பாத லோகம். பிருகதாரண்யக உபனிஷத்து பஞ்சாகினி வித்யா தான் இது. புரியுதா? எப்போ முக்தி பெறுகிற ஞானம் பெற்றவனுக்கு. இதில் என்ன ஈஸியான விஷயத்தை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. பிரம்ம ஞானத்தை சிரவணம் பண்ணுனா உனக்கு இத்தனை கோடி நன்மைகள் இருக்குன்னா ஏன் நீ அதை செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறேன். நீ என்ன தான் பண்ணுற? அப்படி என்ன பண்ணுற? 24 மணி நேரமும் ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு பிளானும் இல்லை. என்ன வாழ்க்கை? இப்போ தெரிஞ்சிச்சுல, சித்து எங்கே இருக்குங்கிறது முக்கியம். பிராணமய கோஷமா, மனோமய கோஷமா, அன்னமய கோஷமா, விஞ்ஞானமய கோஷமா, ஆனந்தமய கோஷத்துக்கே போகிறதில்லை. ஆனந்தமய கோஷம் எங்கே இருக்குன்னா அறிவுமய கோஷத்துக்கு போனால் தான் ஆனந்தமய கோஷம். பூர்வமதிக்கு வந்தால் தான் சகசிராரம் போக முடியும். பூர்வமதிக்கே பூர்வமதிக்கு எதையே அழைச்சிட்டு போகுதுன்னா ஞானம் தான் அழைச்சிட்டு போகுது, அறிவு தான் அழைச்சிட்டு போகுது. அறிவு தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகுது. எந்த அறிவு? மெய் அறிவு. இப்போ நம்ம பக்தியும் யோகமும் ஞானமும் 3த்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்கோம். 3 யோகமும் கலந்த பயணம் நம்மளுடைய பயணம். இந்த 2 கிரியா யோகம், இதுதான் கிரியா யோகம். இந்த ராக்கெட் என்ன ராக்கெட்டு? ஓங்காரம். அதுக்கு ஒரு என்ஜின் என்னது? தியானம். ஒரு இன்ஜின் விசாரம். ஓங்காரம் தான் என்னது? பிரதான என்ஜின், அழைச்சிட்டு போகிறது, டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கிறது. மைண்டில் வச்சுங்க. மம பிராண ஆத்மிகா தேவதா அகமேவ, நானே இதுக்கு தேவதா. ஜகத் திரயம் ஏகம் பதி, 3 உலகத்துக்கு ஒரே பதி. மம வசானி சர்வாணி யுகா, என்னுடைய வசத்தில் தான் இந்த எல்லா யுகமும் இருக்குது. காலமும் நேரமும் தூரமும் எல்லாம் என்னுடைய வசத்தில் தான் இருக்குது. அப்போ புரியுதா? பிரம்மஸ்வரூபத்தில் தான் நீ கிரியேட்டிவிட்டியாக நீ செயல்பட முடியும். புரியுதா?
அது பிரம்மவாக இருக்கு. சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய வசத்தில் இருக்குது. அப்போ எந்த டைரக்டர் என்ன இன்டென்ஷனில் இருக்காரோ அதை கரெக்டாக அந்த நெருப்பு மாதிரி என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், இளையராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் ஒரு கான்செப்டில் ஒரு கன்சர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு இதத்தை பண்ண போகிறாங்க, ஒரு பாடலை ஒரு மெட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அதை செயல்படுத்துறதுக்கு இங்கெங்கே இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தணும்னு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவாங்க, இது கொடுத்துருவாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு காப்பி இருக்கும். எப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எந்த இடத்துல யார் வாசிக்கணும், அதனுடைய ஸ்கேல் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா இல்லையா? அப்படியே கரெக்டாக அவ்வளோ சென்சேஷனில் இருக்கணும் அந்த சிஷ்யர்கள். இருந்தால் தான் அந்த மெலோடி அமிர்தமாக வெளியில் வரும். புரியுதா? இன்டென்ஷன் ஒரே அப்போ அவங்க தபஸ் பண்ணி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அந்த மாதிரி தபஸ் பண்ணி இருக்கார். நம்ம டைரக்டர் சத்தத்தை காணும். சரி போடுவார், கமெண்ட்ஸ் லைனுக்கு வருவார், கேட்டுருக்காருன்னு சொன்னார். சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். இது அந்த மாதிரி பிரம்மாவா இருந்து தான் நீ கிரியேட்டிவிட்டி ஒர்க்கை செய்ய முடியும். அதை சொல்ல வரேன். தபஸில் கைவசப்படுத்தி வச்சுருக்கணும், எல்லாத்தையும் தான் வசப்படுத்தி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த காரியம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது, சொதப்பலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? உன்னுடைய தபசக்தினா ஒன்றும் இல்லைப்பா, உன்னுடைய மைண்டு ஒரு புள்ளியில் இருக்கணும். அந்த புள்ளியை ரீச் பண்ணுறது தவம். அங்கேருந்து நீ செய்கிறது எல்லாம் சித்தியாகும். அது புரியுதா? அந்த பாயிண்ட்டுக்கு நீ போகணும். அதுக்கு நீ ஏகாந்தமாக உக்காரணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் விஷயம். ஏகாந்தமாக உக்காரணும் தாங்கிறது. நீ எங்கே இருந்தாலும் அதையே சிந்திக்கணும். உக்காந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுறது உத்தமம். நடந்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே பண்ணினா செகண்டரி தான். அது இருந்தாலும் செகண்டரியாக இருக்கா இல்லையா? தேர்டுலாம் இருக்குது, ஃபோர்த்துலாம் இருக்கு. இது புரியுதா? சர்வாணி வசானி மம வசானி, எல்லாம் என்னுடைய வசத்தில் இருக்குது. நான் என்ன திங்க் பண்ணனோ அது நடக்கும். யுகான்ய காலமும் யுகங்களும், சத்திய யுகம் கலியுகம்லாம் சொல்ல, எல்லா யுகங்களும் என்னுடைய வசத்தில் இருக்குது. அகோராத்திர இரவு பகல் எல்லாம் என்னுடைய. வர்தித்தா என்ன கேட்டு தான் அது என்ன பண்ணுது, வர்தித்தா வளர்வதும் தேய்வதும் ஒடுங்குவதும் அப்படின்னு 7 மந்திரம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்